இந்த பிரச்சனையிலேருந்து இந்த அஞ்சலி தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பைரவி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நல்லவ மாரியே நடிக்க ஆரம்பிச்சிடுறான். ஆன்ட்டி நான் வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்காக உங்கள அங்க அனுப்புனேன்? அதாவது இலக்கியாவ கடத்த பார்க்குறாங்க. நீங்களும் இதில இன்வால்வ் ஆயிருந்தீங்கன்னா, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியாவ வந்து கடத்துறதுக்கு நல்ல பிளான போட்டு, ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியாவ கடத்தி கடைசியில கௌதம வந்து பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட சேர்த்துக்குவீங்க அப்படின்றதுனால தான் நான் இப்படி சொன்னேன். ஆனா இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, தப்பா போகும்ன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல ஆன்ட்டி. என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பெல்லாம் கேட்டு கடைசியில இந்த அஞ்சலி இருந்துட்டு இந்த பைரவி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நல்லவன்ற ஒரு பேரை எடுத்துட்டான். ஆனா கடைசியில அந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாசனமா போறது மட்டும் இல்லாம இது எல்லாமே அஞ்சலியோட பிளான் தான். இப்போ கௌதம் விட்டு போனது அது மட்டும் இல்லாம நம்மள அங்க பிளான் பண்ணி அனுப்பி கௌதம வந்து பார்த்தீங்கன்னா வராங்கன்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுமே கூட நம்மள சிக்க வச்சதே இந்த அஞ்சலி தான் அப்படின்ற ஒரு உண்மை. இந்த அஞ்சலி வாயாலேயே வெளிவந்து அதை கேட்ட நம்ம பைரவி பயங்கர அதிர்ச்சியாக போறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துகிட்டு கௌதம் கூடயே வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிட்டாங்க. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தெரியல. ஏன்னா ஒரு ஆத்திர அவசரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இந்த பைரவியை உண்டு இல்லைன்னு கேள்வி கேட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா அவரை தான் கொல்ல நினைச்சாங்க அப்படின்ற மாதிரி தான் முதல்ல நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா நீங்க எதுக்காக போனீங்க உண்மையா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது கடைசியில உன்னை கொல்றதுக்காகலாம் கிடையாதுப்பா. இந்த இலக்கியாவை கடத்தி உன்னை வந்து பார்த்தீங்கன்னா என் கூடவே வச்சுக்கணும். அதாவது உன் மேல நான் எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கே நல்லாவே தெரியும். உன்னை கொல்றதுக்கு எனக்கு எப்படி மனசு வரும்னு சொல்றேன். ஆனா உன்னை கொன்னவங்க யாருன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. அதாவது கொல்றதுக்கு முயற்சி பண்ணவங்க அவங்க மட்டும் என் கையில கிடைச்சாங்கன்னா அவ்வளவுதான் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது இலக்கியா வேற நான் வேற கிடையாது. என்ன தொட்டா இலக்கியாவை தொட்ட மாதிரி இலக்கியாவை தொட்டா என்ன தொட்ட மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு டயலாக்லாம் விட்டுட்டு இங்கிருந்து நம்ம கௌதம் வந்து கிளம்பி போயிட்டாங்க. இந்த பைரவி கிட்ட நல்ல பேர் எடுத்த இந்த அஞ்சலி இருந்துட்டு இப்போ தன்னோட ரூம்குள்ள போயிட்டு இப்போ அவங்க அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. எல்லாமே பக்காவா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லைன்ல இந்த எஸ்எஸ்கேவும் தாக்ஷாயணியும் வரும்போது ஆமாம்மா நீ வைமா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கேப்பாவும் தாக்ஷாயணியம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வைக்கிறாங்க. ஒரு பக்கம் பைரவி வந்துட்டு என்ன அது எஸ்எஸ்கே தாக்ஷாயணி பேச்சு அடிப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கதவு கேட்ட நின்று அசாத வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் இந்த அஞ்சலி இருந்துட்டு நம்ம நினைச்சது எல்லாமே சக்சஸ் ஆயிடுச்சு. நம்ம நினைச்ச மாதிரியே இலக்கியாவை கூட்டிட்டு அந்த கௌதம் வந்து வீட்டை விட்டு போயிட்டான். நம்ம பைரவி மேல வந்து கோவத்தை உண்டாக்கி இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சோம். எல்லாமே பர்ஃபெக்டா நடந்து முடிஞ்சிச்சு. அந்த இலக்கியா இருந்துட்டு என்னையே ஸ்கெட்ச் போட்டு வந்து தூக்கலான்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருந்தாலாம். அந்த அதாவது அந்த ரவுடி கிட்ட பேசிட்டு இருந்தது வந்து ஒரு லேடின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த லேடி யாருன்னு சொல்லிட்டு வந்து தெரியாது. ஆனா இலக்கியா நினைச்சிட்டு இருந்தா நான் தான் அங்க வருவேன்னு சொல்லிட்டு. ஆனா நான் எனக்கு பதிலா தான் வந்து பார்த்தீங்கன்னா பைரவி மேடத்தை அதாவது பைரவி ஆண்டியை வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சு விட்டேன் இல்லையா? அந்த ஒரு சின்ன ட்விஸ்ட்னால தான் இந்த வீட்ல மிகப்பெரிய பிரச்சனையா நடந்து இப்போ கௌதம் பயங்கரமா பைரவி மேடத்தை திட்டிட்டு இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா அந்த செய்தியை வந்து சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்ட உடனே பைரவிக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அப்போ நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா திட்டம் போட்டு இங்க சிக்க வச்சது மட்டும் இல்லாம கௌதம வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு பெரிய திட்டத்தை போட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட இந்த பைரவி வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.